பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியின் மகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த செயலை மோசமான துரோகத்தனமான முயற்சி என்று அவர் கண்டித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு இடையே அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதன்கிழமை ஆகஸ்ட் 13, 2025 பிற்பகல் 2 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக தாம் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் அவர்களை தொடர்பு கொண்டதாகவும் விரைவான வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு உள்ளான ரஃபீசியின் மகன் தற்போது ஸ்லாங்கூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை இச்சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.